வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் சாதனை மாணவர்களுக்கான பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி நிலத்தில் நடைபெற்றது. சங்கத் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மருந்தாளுநர் கல்லூரி மாணவி இசைமொழி வரவேற்புரை வழங்கினார். ஆலோசகர் வரலாற்று விரிவுரையாளர் முத்தையாசாமி, துணைத் தலைவர்கள் விஜயலட்சுமி மற்றும் காவலர் கணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல அமைப்பாளர் வேலாயுதம், ரமேஷ் மற்றும் கேசவர்த்தினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேர்வு எழுத உதவி செய்து வெற்றி பெற செய்த சாதனை மாணவர்கள் காவ்யா, பிருந்தா, தரணீஸ்வரன், பிரீத்தி மற்றும் வர்ஷா ஆகியோருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக மாணவர்கள் ஆய் மண்டபம், துணைநிலை ஆளுநர் மாளிகை, கடற்கரை காந்தி நினைவு சிலை, கார்கில் நினைவிடம், கலங்கரை விளக்கம் மற்றும் தலைமை செயலகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டனர். மேலும் 1000 கிலோமீட்டர் மிதிவண்டி ஓட்டி சாதனை படைத்த சங்க ஆலோசகர் முத்தையாசாமிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதக்கம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிறைவாக மண்டல அமைப்பாளர் பவித்ரா நன்றி கூறினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 28வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியான ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் மின் விளக்கு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி வீதி உலா வந்து அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேய மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவருமான ரகு என்கின்ற ரகுத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருக்கோவில் நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேய மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். மின்விளக்கு அலங்கார வீதி உலா விழாவிற்கான உபயத்தை பாபு என்கின்ற சுப்பிரமணியன், கௌரி, சீனிவாசன், கோகிலா மற்றும் பிரசன்னா, ரம்யா ஆகியோரின் குடும்பத்தினர் மேற்கொண்டனர். आयुषेन्द्रिय प्रतिष्ठति கோவை மாவட்டம் வால்பாறை வழியாக செல்லும் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருவதை தவிர்க்குமாறு கேரள வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, கோவை, மதுரை, புதுச்சேரி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிரப்பள்ளி மற்றும் சப்ரா நீர்வீழ்ச்சிகளை காண வந்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் தொடர் கனமழையால் சாலையோரங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மரங்கள் சாலையில் விழுந்ததால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரள மாநிலத்தின் 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை காரணமாக மண்சரிவு மற்றும் சாலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் தற்போது கேரள மாநிலத்திற்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அறிவுறுத்தியுள்ளது. நாஷாமுக்த் யுவா ஃபார் விக்சித் பாரத் இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மூலக்குளம் அமிர்த வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருளுக்கு இடம் இல்லை என்ற தலைப்பில்
விழிப்புணர்வு நடைப்பயணம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகளை எடுத்துரைக்கும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி போதையற்ற ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் பங்கேற்றனர். நடைப்பயணத்தை தொடர்ந்து போதைப்பொருள் இல்லாத இந்தியா உருவாக்க மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சியின் நேரலை ஒளிபரப்பப்பட்டது. இதில் காணொலி வாயிலாக பிரதமருடன் உரையாடும் வாய்ப்பு அமிர்த வித்யாலயா மாணவர்களுக்கு கிடைத்தது. அப்போது போதையற்ற வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது, விக்சித் பாரத் என்ற வளர்ந்த இந்தியா கனவை நனவாக்க இளைஞர்கள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். அன்னை மாதா அமிர்தானந்தமயி தேவியின் அருளாசியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாகர்கோவில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் வளாக இயக்குனர் பிரம்மச்சாரி சிதானந்தாமிருத சைத்தன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை ஊக்கத்தையும் வழங்கினர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமிர்தா வித்யாலயாவின் பள்ளிகளின் தாளாளர் சுவாமினி பக்தி பிரியாமிருத பிராணா மற்றும் மேலாளர் பிரம்மச்சாரிணி காயத்ரி அம்மா ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் டாக்டர் ராஜேந்திரன் தலைமை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தேர்தலை முன்னிட்டு முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு உழவர்கரை தொகுதி மேற்கு வட்டார தலைவர் கோபி மற்றும் கிழக்கு வட்டார தலைவர் நெப்போலியன் ராஜ் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். கூட்டத்தில் சட்ட மேலவை உறுப்பினர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர், செயலாளர் பிரதீப் மற்றும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மத்திய மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் திரளாக பங்கேற்று மாவட்ட தேர்தலை வெற்றிகரமாக நடத்துவது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கான அனைத்து செலவுகளையும் உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் இணைந்து நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசு ஸ்கேட்டிங் மைதானத்தில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை நடைபெற்றது. போட்டியினை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு, கேரளா, குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். 3ஆம் இடம் பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வெண்கலப் பதக்கங்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், வீரர் வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சரும் NR காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு NR காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் முருகவேல் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் சவுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முருகவேல் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காமராஜர் தொகுதி தலைவர் கார்த்திக், செயலாளர் தேவா,
உழவர்கரை மாணவர் அணி செயலாளர் சக்திவேல், நெல்லித்தோப்பு இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன், கிளை செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் பலர் பங்கேற்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவரிடம் ஆசி பெற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 28வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 7வது நாள் நிகழ்வான சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களின் பக்தி முழக்கங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து அருள் பாலித்தார். விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, கட்சியின் பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் திருக்கோவிலில் நிர்வாகிகள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இந்த சடல் உற்சவத்தின் உபயதாரர்களாக அயனார் குணா குடும்பத்தினர் இருந்து விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் மாங்குளம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாளை முன்னிட்டு சமூக நலத்திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாரதி மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து அப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு புடவைகள் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஏற்பாட்டாளர்கள் நன்றி தெரிவித்ததுடன் இதுபோன்ற சமூக நலப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் அக்னிவீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமில் உடற்தகுதி தேர்வின் போது மயங்கி விழுந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலத்தை சேர்ந்த பாலுவின் மகன் கோகுல் ஆரணியில் உள்ள கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். அவர் அக்னிவீர் ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமில் பங்கேற்றிருந்த நிலையில் உடற்தகுதி தேர்வின் ஒரு பகுதியாக ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட போது திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அங்கிருந்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மருத்துவ குழுவினர் உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த கோகுலின் பெற்றோர் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. கோகுல் ஏற்கனவே தனது பகுதியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 2வது இடம் பெற்றவர் என்றும் நல்ல உடல் தகுதி கொண்ட அவர் திடீரென உயிரிழந்ததில் சந்தேகம் இருப்பதால் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக உதயஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோகுலின் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடைபெற உள்ள நிலையில்
அதன் அறிக்கைக்கு பிறகே உயிரிழப்பிற்கான காரணம் உறுதியாக தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கவுண்டம்பாளையத்தில் அமைந்துள்ள அன்னை ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தட்டாஞ்சாவடி தொகுதியின் மக்கள் வேட்பாளர் விநாயகம் கலந்து கொண்டு அன்னை கருமாரியம்மன் தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து இரவு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னையின் அருளை பெற்றனர். பன்னாட்டு லைன் சங்கங்கள் பாண்டிச்சேரி கிரேட்டர் லைன் சங்கம், பிம்ஸ் மருத்துவமனை மற்றும் அரும்பாத்தபுரம் துளுவ வேளாளர் நல சங்கம் ஆகியவை இணைந்து 2வது இலவச பொது மருத்துவ முகாமை அரும்பாத்தபுரத்தில் நடத்தினர். நிகழ்ச்சிக்கு கிரேட்டர் லைன் சங்க தலைவர் லைன் குப்பன் தலைமை வகித்தார். பிடிஜி லைன் பொன்னுராம் பரமகுரு முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஐடி மற்றும் லைன் போர்ட்டல் ஒருங்கிணைப்பாளர் PMJF லைன் சரவணன், மாவட்ட தலைவர் லைன் செந்தில்குமார், கண் சிகிச்சை முகாமின் மண்டல தலைவர் லைன் விஜயமூர்த்தி மற்றும் வட்டார தலைவர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் லைன் வேணு கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தார். முகாமை பிம்ஸ் மருத்துவமனையின் விஜயகுமார் ஒருங்கிணைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு பொதுமக்கள் பயனடைந்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை அரும்பாத்தபுரம் துளுவ வேளாளர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் முருகசாமி, தலைவர் சாரங்கபாணி, துணைத் தலைவர்கள் கருணாகரன், பழனிராஜு, செயலாளர் முருகன், துணை செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் சங்கர், துணை பொருளாளர் கணேசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் துரைராஜன், சிவசங்கரன், சுதாகரன் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் வில்லியனூரை சேர்ந்த சமூக சேவகர் கலைமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் மண்டல தலைவர் செந்தில்குமார், வட்டார தலைவர் தண்டபாணி, மாவட்ட தலைவர் விஜயமூர்த்தி, லைன் ராமச்சந்திரன், லைன் முருகையன், லைன் தனிகாச்சலம், லைன் திவாரி மற்றும் லைன் லோகதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் UR ஃபர்னன்ஸ் எனப்படும் திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடி விளக்கம் அளித்தார். இந்த இயந்திரம் எரிபொருள் அல்லது மின்சாரம் இல்லாமலேயே செல்ஃப் இக்னிஷன் மற்றும் சைக்ளோன் ஏர்ஃப்ளோ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேரலுக்குள் திடக்கழிவுகளை திறம்பட எரித்து அகற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன கழிவு மேலாண்மை தொழில்நுட்பமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இயந்திரத்தின் செயல்முறையை நேரில் பார்வையிட்டு அதன் செயல்திறன் குறித்து அறிந்து கொண்டனர். சாம்பல் ஆகி வெளியே வராது. சாம்பல் அந்த குப்பை கிடையாது, மக்கள் குப்பை தான். அது போடலாமே, என்னென்ன போடுறது, என்ன போடக்கூடாது. பிளாஸ்டிக் இப்படி வந்து ஆமாம் சார், ஏர் பொல்யூஷன் எதுவுமே கிடையாது. காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட இலாஹி நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நாஞ்சிம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பணிகள் தரமாகவும் திட்டமிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவடையவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த சாலை பணி நிறைவடைந்தால் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் போக்குவரத்து சிரமத்திற்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் கீழ ஓடுதுறை பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனி நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆண்டு திருவிழாவை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் இணை பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர்
தலைமையேற்று நடத்தினர். இதில் ஏராளமான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருப்பலிக்கு பின்னர் வண்ண மின்விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோனியார் திருவுருவம் எழுந்தருள செய்யப்பட்டு பங்கு தந்தையால் தேருக்கு சிறப்பு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்கார தேர்பவனி தொடங்கியது. ஆலயத்தை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற தேர்பவனியில் இரு கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைப்பாடல்கள் பாடியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவிழாவையொட்டி கீழ ஓடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதால் ஆலய வளாகம் மற்றும் முக்கிய வீதிகள் விழாக்கோலம் பூண்டிருந்தன. பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கிற்காக காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்தநாளை முன்னிட்டு அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் பல்வேறு சமூக நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஊசுடு செந்தில்குமார் மற்றும் மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா ஆகியோரின் தலைமையில் தூத்திப்பட்டு கரசூர் இடையே அமைந்துள்ள உலந்திரா ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டதுடன் குழந்தைகளுக்கும் இனிப்புகளும் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு, கரசூர், சுத்திப்பட்டு, தொண்டமானத்தம், ராமநாதபுரம், கூடப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் உதயகுமார் செய்திருந்தார். மேலும் சமூக நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் உறுதியையும் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் வெளிப்படுத்தினர். ஏசியன் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃப்ஸ் நலசங்கத்தின் 2026 ஆண்டுக்கான குடும்ப விழா விழுப்புரம், இரும்பை, திண்டிவனம், புதுச்சேரி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட புகைப்பட மற்றும் வீடியோகிராஃபர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பல்வேறு கலை, விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். விழாவையொட்டி சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற புகைப்பட கலைஞர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பரிசுகளை புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கர், புதுச்சேரி வணிகர் சங்க தலைவர் பாபு, ஏசியன் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்க தலைவர் ராஜ்குமார், செயலாளர் ஜோசப் பிலிப் ஜார்ஜ், பொருளாளர் கோபால் மற்றும் செய்தி தொடர்பாளர் முகமது ரபிக் ஆகியோர் வழங்கி வெற்றியாளர்களை பாராட்டினர். விழாவில் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களிடையே நல்லுறவை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த குடும்ப விழா நடைபெற்றது. காரைக்கால் கீழகாசாக்குடி மேட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகள் இழந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்து நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் கட்சியின் சார்பில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 5000 நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மீனவரணி தலைவர் மந்திரிகுமார், தெற்கு தொகுதி தலைவர் சிசே சுந்தர்ராஜன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பாரிஸ் ரவி, தீபன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். கடலூர் மதலப்பட்டு மதுரா ரங்காரெட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தண்டு மாரியம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மலட்டாற்றங்கரைக்கு சென்று புனித ஜலம் எடுத்து வரப்பட்டு சக்தி கரகம் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலாவாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சாகிவார்த்தல், மகாதீபாராதனை மற்றும் பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் காத்தவராயனுக்கு கும்பம் படையல் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் பெண்கள் தங்களது இல்லங்களில் தயாரித்த அசைவ உணவுகளை கொண்டு வந்து கும்பம் படையலாக சமர்ப்பித்து வழிபட்டனர். நிகழ்ச்சியில் மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை உறுப்பினர் செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை ரங்காரெட்டிப்பாளையம் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். கடல் என்பது ஏழு கடல். காரைக்கால் கடற்கரையில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்து வந்த நபர் ஒருவர் அச்சிடப்பட்ட எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு ஐஸ்கிரீம் விற்பனை செய்ததாக கூறப்படும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவர் எம்ஆர்பியை விட ரூபாய் 5 கூடுதலாக விற்பனை செய்வது குறித்து விற்பனையாளரிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு நான் இப்படித்தான் விற்பேன், அதிகமாகத்தான் விற்பேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள் என்று அவர் பதிலளித்ததாக வீடியோவில் கூறப்படுகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி விதிமுறைகள் மீறப்பட்டிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.